ஜெகதேவி இந்த பக்கம் ஜெகதேவி ஜெகதேவி ஒருத்தர் தானே 2 பேரும் ஒருத்தர் தானே ஏன்னா ஒருத்தர் மேல முன்னாடி போறீங்களா வாங்க விட்டுடுறேன் விட்டுடுறோம் வாங்க உட்காந்து 2 பேரும் முடியாதா போகும்னா நான் போறதுக்கு 1 கிலோமீட்டர் வழி தெரியும் தானே நேரம் நடந்து எங்க வரீங்க சேலம் தான் வரேன் சேலத்து கிரிக்கெட் ஏதாவது பார்க்க போறீங்க 2 பேர் இருந்தா தெரியுமா என் தம்பி என் மச்சான் என் பேரு சரத் அவன் பேர் சச்சின் கொஞ்சம் பெல்ட் போட்டுக்கீங்களா ஏன்னா வண்டி ஸ்பீடா போகாது அப்படியே எடுத்துக்கோங்க இல்லண்ணா போக மாட்டேங்குது வண்டி ஸ்பீடா போகாது அப்படி இல்ல நான் போட்டுக்கேன் பாருங்க நீங்களே எழுதி போட்டுக்கேன் அந்த மாதிரி போட்டுங்க எந்த ஊர்னா நீங்க நான் முன்னாடி சந்தாரப்பள்ளி எந்த ஊர்னா முன்னாடி போற வழி இப்படி இழுத்துட்டு வண்டியில போகும்போது எப்போன்னா சேஃப்டியா இருக்கணும் இங்க இருந்து 12 கிலோமீட்டர் 12 ஆமா 12 கிலோமீட்டர் டெய்லி மழை பெய்யும்னா அங்க டெய்லிதான் 1 வாரம் மழையா ஜீரா போடுவோம் தெரியுமா இல்ல நமக்கு செட் ஆகல பழக்கம் இல்ல இது சாப்பிடல சாப்பிடுறது இல்ல எங்களுக்கு என்ன தெரியுமா எங்க வண்டியில புதுசா வந்திருக்கீங்களா நாம இப்போ உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க தண்ணியாவது தண்ணி குடுறோம் பழக்கம் இல்ல தண்ணி என்ன இருக்கா ஆரம்பிக்கலாங்களா வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை நான் ஒரு பொண்ணு எனக்கு காதலிச்சேன் ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப உயிர் எனக்கு அந்த பொண்ணு வந்து பெங்களூர் ரொம்ப உயிர்னா எனக்கு பொண்ணு அந்த பொண்ணு ரொம்ப பாசம் வேற என் தம்பியை வந்து நான் என் டிராக்டரை விட்டு படிக்க வச்சிருந்தேன் இந்த அந்த தம்பியை வந்து என் விரல் தெரியுமா அவன் வந்து வட்டிக்காரன் ஒரு நாகரேஷன் தெரியுமா அவங்க கிட்ட வட்டிக்கு இந்த விரலுக்கு தெரியுமா இந்த வட்டியாவது வச்சு என் தம்பியை படிக்க வைங்க என் மச்சான் படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு அவனை படிச்சு வச்சான் ஆனா என்ன ஆச்சுன்னா 3 பேர் ஒரே பொண்ணு காதலிச்சு விட்டோம் என்ன கொடுமை சரவணன் என்ன பண்றதுன்னா தப்பில்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரே பொண்ணு 3 பேர் எங்களுக்கு தெரியாம காலேஜ் இப்போ எனக்கு தெரியாம அவன் காலேஜ் அவன் தெரியாம அவனை காலேஜ் 3 பேர் அதே மாதிரி தான் தெரியாம ஒரு ஆள் தான் கட்டிக்கலாம் இப்போ அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சு பின்னாடி பிரச்சனை ஒரு ஆள் தான் பிரச்சனை இல்லை அதுதான் இப்போ என்னன்னா சோ அந்த மாதிரி ஆச்சுன்னா இப்ப என்ன பண்றது தெரியல ஜெயா என்ன போறீங்க அண்ணா ஜெயா எதுக்காக போறீங்க அங்க ஜெகதேவி வந்து நம்ம இந்த திருவண்ணாமலை போற ரோடு தெரியுமா அங்க வந்து இந்த என்ன சொல்றது அந்த இது சந்தூர் போற கூட்டு ரோடு தெரியுமா அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானா தோரப்பள்ளி அங்க போகணும் அங்க ஃப்ரெண்ட் அங்க ஜெயலலிதா ஒரு 7 கிலோமீட்டர் வரும் நீங்க சந்தர்ப்பள்ளியா சந்தாரப்பள்ளி 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் இல்ல நீங்க சந்தாரப்பள்ளி போற வழிதானா இல்ல உள்ள இல்ல நீ நேர சேட்டை போயிடலாம் போகும்போது ஜெதை விட்டு போகும்போது காடு வரும் காடு ரிசர்வ் காடு அடுத்தது தோரப்பள்ளி கூட சத்த கூட அவன் வந்து செத்துறான் சொல்றான் அது என்னது எப்பா தயிருங்கணும் அந்த பொண்ணு இல்லாம செத்துறான் சொல்றான்
அந்த பொண்ணு இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன்னு இவன் சொல்றான். காதல் பண்ண பொண்ணு ஏமாத்திச்சுன்னா எங்கண்ணா அது அதுல கூட மூணாவது தைரியம் பார்க்கணும். கிடைக்காதுண்ணா. எல்லாம் சொல்லுங்க. இல்ல அது மனசு கிடைக்கிறதுக்கு என்ன பொண்ணுங்களா இல்ல நடப்பா என்ன பாருண்ணா பாக்குறான் எவ்வளவு இப்படி அசிங்கமா இருக்கிறேன் என்ன பண்ணுவா. அது போச்சுன்னா விட்டுணும். நான் என்ன சொல்றேன் இப்போ கடைசியா என்ன காதலிச்சுனா இல்ல டேய் இங்க பாரு மாமா. சரி 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 நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு வர பண்ணாத. இங்க பாருண்ணா. சரி சரி நான் தானே கடைசியா அந்த பொண்ணு முதல்ல காதலிச்சது நான் தான். அந்த பொண்ணு இவங்க எல்லாம் நடுவுல வந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு 3 பேர் பிடிச்சிருக்கான். அடி சண்டாளச்சிருக்கி இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே. குழந்தை பிறந்து யாரு அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவ? அப்படி ஒரு 3 பேர் என்ன 3 பேர்லாம் இல்லண்ணா. என்ன ஒருத்தவள தானே கல்யாணம் படிக்க யாருன்னா 3 பேர் கிடைக்கும். 3 பேர் ஒத்துமை தான் படிக்கலாம். அதுக்காக அதுதான் இவன் தம்பினா பின்னாடி உட்காந்தா தம்பி பக்கத்துல மச்சான் யார கட்டிக்கணும்னா அது 3 பேர் தெரியுமா? நான் நீங்க பெரியவங்க நீங்க சொல்லுங்க என்ன பண்ண சொல்லணும். நீங்களே ஆலோசனை பண்ணுங்க. எங்களுக்கு தெரியாது. இல்ல 3 பேர் ஒற்றுமை இருந்து முடிவு எடுக்கணும். இப்ப என்ன அவன் என்ன சொல்றான்? நான் தம்பி இல்ல நான் கட்டிக்கிறேன் அவன் சொல்றான். டேய் இங்க வாடா. டேய் தம்பி முன்னாடி வாடா அண்ணா காட்டுறா. முன்னாடி தம்பி இவன் கட்டிக்கிறான் சொல்றான். நெக்ஸ்ட் வந்து டேய் போடா. டேய் மச்சான் இங்க வாடா. ஏன் மச்சான் இவன் என் மச்சான் இவன் கட்டிக்கிறான்னு சொல்றான். இப்போ நானா இப்ப யாருன்னா கட்டிக்கிறது? நீ 3 பேர் முடிவு எடுக்கணும். 3 பேர் அதுக்குதான் நான் செத்துறன்னு முடிவு பண்றோம். முடிவு போட்டேன். அதுதான் முடிவு. நாங்க என்ன பண்ணோம் இருறா. அதுக்குதான் நாங்க இதுல விஷத்தை குடிச்சிட்டோம். விஷத்தை கழிச்சிருக்கோம். இதுல 3 பேரும் வந்து குடிச்சுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இது 2 பாட்டில் என்ன பாட்டில தெரியல. இப்ப என்ன தெரியுமா அந்த தண்ணி பாட்டில மச்சான் என்னாச்சு நீ மச்சான் அதுல கலக்கிறது பதிலா இதுல கலந்துட்டா. இவன் குடிச்சிட்டான்டா. இது வேற மியூசிக். நீ நிறுத்து என்ன பண்ற? நீ மச்சான் வரண்டா நானு கலகிறதுக்கு. நிறுத்து நிறுத்து. ஏன்டா இந்த மாதிரி பண்ண? எங்களுக்கு டேய் தண்ணி குடிச்சடா. அதுதானே அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. நிறுத்தியாப்பா நிறுத்து நிறுத்து நிறுத்துப்பா நீ நிறுத்து. சத்தம் பாரு. நாங்க சாவறதுக்கான நிறுத்தாரு. ஏய் நிறுத்துப்பா. ஒரு வீடியோ மட்டும் எடுத்துடலாம். போலீஸ் காமிச்சிடலாம்டா. ஏய் நிறுத்துப்பா. ஏய் நிறுத்து. நான் சாவற காரணம் இந்தப்பா. நீ ஓடா. ஏய் நிறுத்துப்பா. இந்த தாத்தா தான். ஆடா நிறுத்துப்பா. ஏய் நிறுத்து. ஆடா நிறுத்து. நிறுத்துப்பா தலைவர. ஏய் நிறுத்தியா. நான் குத்துவா பாருப்பா. நிறுத்தனா. ஏய் நிறுத்துப்பா. நிறுத்து. ரகேஷா இவன் செத்துட்டான். ரகேஷா இவன் செத்துட்டான். ரகேஷா எப்படி நிறுத்தியா அண்ணா. ஏய் நிறுத்தியா. நிறுத்து. நிறுத்தியா. நிறுத்தா அங்கே ரொம்ப பண்ணாதா. இருங்க தாத்தா தாத்தா இருங்க இது வாங்கல நாங்க சந்தார்பள்ளி பாருங்க சந்தார்பள்ளியா இங்க பாருங்க. நீ நிறுத்தப்பா. நீ நிறுத்து. நான் நிறுத்துறேன். பாருங்க இங்க பாருங்க. ஐகன்னு புதர்னா இங்க பாருங்க எதுவும் ஆகல. வீடியோ பண்றீங்க என்ன தெரியுமா யாரு கூட்டாலும் வண்டியில ஏறக்கூடாது. ஓகேவா சரியா? சந்தார்பள்ளி விட்டுட்டு நீ முன்னாடி அஞ்சல் விட்டு வாங்க. இல்ல அஞ்சல் இல்ல நிறுத்து. நிறுத்து. நான் நிறுத்த மாட்டேன்டா. எதுவும் ஆகாதா. இங்க பாருங்க மச்சான். நீ நிறுத்து. எஜமான்ரே பாரு எஜமான்ரே நிப்பாட்டிடலாம். சந்தார்பள்ளி தான். நிறுத்துப்பா. நீ நிறுத்து. நான் பாருங்க சந்தார்பள்ளி இங்க பாடுறேன்.
பாருங்க இங்க பாருங்க. நான் தெரியாத வந்து ஏறிட்டேன். நான் நம்ம வழி தெரியல பாருங்க, பாருங்க. அதுதான் தெரியாத வண்டி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாத்தா எடுங்க தாத்தா, நான் கையில. எப்பவுமே நான் போனது இல்ல. அதுதான் வழி இருங்க தெரியாத நீ அதனால வந்தது இருங்க அவங்க தான் நாங்க இருக்கட்டும். எப்பா என்ன பை வைக்கிறீங்க என்ன சாமி? பையன் இருக்கட்டும். எப்பா என்ன பை வைக்கிறீங்க என்ன சாமி? பையன் சாமி இங்க பாருங்க தெரியாத வண்டி ஏறலாமா? கூட இருக்க நீ கூப்பிட்டு நல்லா வந்தது. சரி நான் கூப்பிட்டேன் இப்போ வழி தெரியாத தெரியாத வண்டி கூப்பிட்டா நீங்க போயிடுவீங்களா? இதுக்கு மேல ஏற மாட்டேன் விட்டு சாமி. இங்க பாருங்க நீ சொல்றது கரெக்ட் தான். இங்க பாருங்க இங்க பாருங்க கேமரா தெரியுதா? கேமரா தெரியுதா? கேமரா தெரியுதா? சரி சோ சொல்லுங்க மக்களே தெரியாத வண்டி ஏறக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க ஒரு வாரம் சொல்லுங்க. மக்களே தெரியாத வண்டி ஏறக்கூடாது. ஏறுனா இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிப்பீங்க. பிரச்சனை மாட்டிக்குவேன். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.